லிங்க புராணம் முதல் பகுதி தோற்றுவாய். சூதர் நைமிசாரண்யத்து முனிவர்களுக்கு லிங்க புராணத்தை விவரிக்கலானார். லிங்க வழிபாட்டின் மேன்மையை கூறும் இந்த லிங்க புராணம் வியாசமா முனிவர் எழுதிய 18 புராணங்களில் 11வது புராணமாகும். இது 10,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இதை பக்தியுடன் கேட்பவர் பன்னெடுங்காலம் சிவலோகத்தில் மகிழ்ந்து இருப்பார் என்றார். பஞ்சபூதங்களின் தோற்றம் பேரொளியாய் விளங்கும் ஜோதி ஸ்வரூபம் சிவம். அந்த ஜோதி லிங்கத்திலிருந்து அனைத்து உலகுக்கும் ஆதாரமானதும் வேதங்கள் கொண்டாடுவதுமான லிங்கம் உண்டாயிற்று. தமக்கென வித்து ஏதுமின்றி அனைத்து உயிருக்கும் தானே வித்தாகி பிறந்திருக்கும் அப்பெருமானின் ஏவலாய் மாயையிடம் இருந்து மகத்தத்துவம் உண்டாயிற்று. அதனிடமிருந்து முக்குணங்களோடு கூடிய அகங்காரம் உண்டானது. தாமசம் எனப்பட்ட அகங்காரத்தினிடமிருந்து ஒளி எழுந்தது. பேரொளியிடமிருந்து ஆகாயமும், அதிலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமும் உண்டாயின. வைகாரிக்கம் எனப்பட்ட அகங்காரத்திடமிருந்து இந்திரியங்களுக்கு அதிஷ்டான தெய்வம் உண்டாயிற்று. தைஜசம் என்னும் அகங்காரத்திடமிருந்து ஞானேந்திரியங்கள் 5ம், கர்மேந்திரியங்கள் 5ம், மனமும் உண்டாயின. தத்துவங்கள் ஓர் அண்டமாகி பிரளய நீரில் மிதந்து கொண்டிருக்கையில் அதற்கு உயிர் உண்டாகி அதில் பிரம்மதேவர் தோன்றுவார். அவரே அயன், அரி, அரண் என்று படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற காரியங்களுக்கேற்ப அழைக்கப்படுகின்றார். பிரம்மாண்டத்திலேயே 14 லோகங்களும் அடங்கியுள்ளன. அகங்காரத்தை மகத்தத்துவம் சூழ்ந்திருக்கும். அதனை பிரகிருதி புருஷன் தன்னிடம் லயம் கொண்டிருப்பான். பிரளயத்தின் முடிவில் மூவரும் ஒன்றாக ஐக்கியமாகி விடுவர். முதல் பகுதி நிறைவடைந்தது.